குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு இந்த காலையிலே இந்த வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் கிருபையாய் எழும்ப தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். இம்மட்டும் காத்திட்டவர் இனிமேலும் காத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். இம்மட்டும் காத்திட்டவர் இனிமேலும் காத்திடுவார். குறை ஒன்றும் வருவதில்லை, இனி குறைகளை காண்பதில்லை. குறை ஒன்றும் வருவதில்லை, இனி குறைகளை காண்பதில்லை. குறைகள் நீக்கி நிறைவாய் நடத்தி குன்றின் மேல் நிறுத்திடுவார். குறைகள் நீக்கி நிறைவாய் நடத்தி குன்றின் மேல் நிறுத்திடுவார். சொல்லுவோமா? இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். இம்மட்டும் காத்திட்டவர் இனிமேலும் காத்திடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். இந்த மாதம் முழுதும் இந்த 31 நாட்களும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதிருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தன் மார்பிலே கை வைத்து சொல்லுகிறார், ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நீ மறவாதே. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த மாதம் அநேக ஆசீர்வாதங்களை, சந்தோஷமான காரியங்களை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். அல்லது ஒருவேளை வேதனையான, கஷ்டமான ஒரு மாதமாக கூட இந்த மாதம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். கலங்காதிருங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும், நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இந்த மாதம் கிடைக்காமல் போயிருந்தாலும், ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு வைத்திருக்கிறாரே, கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? கிடைக்காத நன்மைகளை குறித்து ஒரு நாளும் கலங்காதிருங்கள். ஆண்டவர் சில நேரம் சில நன்மைகளை தாமதமாய் கொடுத்தாலும் அது அற்புதமாயிருக்கும். கேட்டவுடனே நாம் வாங்குவதற்கும் ஆண்டவர் காத்திருந்து நமக்கு கொடுப்பதற்கும் வித்தியாசம் அநேகம் உண்டு. ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, அவரை துதித்து, அவருக்கு ஆராதனை செய்து, அவர் எப்பொழுதும் இந்த நாள் முழுதும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து உங்கள் உள்ளம் அவரை பாடிக்கொண்டே இருக்கட்டும், துதித்து கொண்டே இருக்கட்டும். நிச்சயம் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகள், உங்கள் கணவர் வாழ்க்கையிலே, உங்கள் மனைவி வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்கள் பெற்றோர்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் ஊழியங்கள், உங்கள் வேலைகள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து அவரை துதியுங்கள். ஒருவேளை இந்த மாதம் உங்களில் அநேகர் பிறந்த நாட்களை கண்டிருக்கலாம், துதியுங்கள். அநேகர் திருமண நாட்களை கண்டிருக்கலாம், சந்தோஷத்தோடு நன்றி செலுத்துங்கள். அநேகருக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை அநேகர் வீடு கட்டி இருக்கலாம், அநேகருக்கு திருமணங்கள் ஒழுங்காயிருக்கலாம். அநேக நல்ல காரியங்களை தேவன் இந்த மாதம் உங்களுக்கு செய்தார் அல்லவா? 3 வேளை ஆகாரம் கொடுத்தார், நல்ல உடைகளை கொடுத்தார், போக்கையும் வரத்தையும் கிருபையாய் காத்து கொண்டார். இந்த மாதம் முழுதும் நம்முடைய குடும்பத்தில் மரணம் வராமல் கிருபையாய் தாங்கினாரே, அவரை துதித்து கொண்டே இருங்கள். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் மகிழ்ச்சியோடு புது நன்மைகளோடு புதிய மாதத்தை காண உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்புமா? நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதியில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. கிருபை எல்லாம் உம்முடைய கிருபை என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். எவ்வளவோ பலவீனங்களை நாங்கள் கண்டோம். வியாதிகள் வந்திருக்கலாம்ப்பா, விபத்துகள் வந்திருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், பண நெருக்கடிகளுக்குள் ஒருவேளை நாங்கள் கடந்து போயிருந்தாலும் ஒரு நாள் கூட எங்கள் ஆண்டவர் எங்களை மறவாமல் எங்களை போஷித்து உடுத்துவித்து தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வந்தீரே, உமக்கு நன்றி. அந்த தேவன் அடுத்த ஒரு புதிய மாதத்திற்குள்ளும் எங்களை அற்புதமாய் நடத்துவீர் என்று
நம்பி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். முழு இருதயத்தோடு உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய அன்பு பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் நீ செய்த நன்மைகளை நினைத்து இன்றைக்கு நன்றியோடுமை துதிப்பார்களாக, நன்றியோடுமை ஆராதிப்பார்களாக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. முறுமுறுப்பு எங்களுக்கு வேண்டாம், நன்றி இல்லாத சுவாபங்கள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அது சாத்தானுடையது. நன்றியுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளும் நாங்களும் உம்மை ஆராதனை செய்து இந்த நாளை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய மன விருப்பங்கள், இயக்கங்கள் எல்லாம் நிறைவேறும்படி நான் செபிக்க நீடிய ஆயுளோடு உடைய நாமத்தை அவர்களும் மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.